Hi friends, welcome to Albina Chem Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ்ல சிஎஸ்ஆர் நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளால போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் மோனோ அயானிக் காம்ப்ளெக்ஸஸ் யுரேனியம் நைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. த கரெக்ட் கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஜாமெட்ரி ரெஸ்பெக்டிவ்லி. காம்ப்ளெக்ஸ் உடைய கோஆர்டினேஷன் நம்பரும் ஜாமெட்ரியும் கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு அதோடைய ஸ்ட்ரக்சர் தெரியணும். அதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ இதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ 3 நைட்ரைட்டோ குரூப் இருக்குது, 2 ஆக்சிஜன் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்குது. ஸோ ஓவராலா கோஆர்டினேஷன் நம்பர் 8. அதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகோனல் பைபிரமிடல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. யுரேனியம் ஃப்ளூரைடு கோப்ரசிபிடேட் வித். எப்பவுமே வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல கால்சியம் ஃப்ளூரைடோட சேர்ந்து யுரேனியம் ஃப்ளூரைடும் வந்து கோப்ரசிபிடேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆக்டினைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிரேட்டர் than +3 ஆர் மோர் ஃப்ரீக்வெண்ட் இன் ஆக்டினைட்ஸ் கம்பேர்ட் டு லேந்தனைட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்டினைட்ஸ்ல தான் வந்து அதிகமா இருக்கும் கம்பேர் வித் லேந்தனைட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். சம் ஆக்டினைட் 3 அயான்ஸ் ஸோ டிடி டிரான்சிஷன் சொல்றாங்க. டிடி டிரான்சிஷன் வந்து ஆக்டினைட்ஸ்ல இருக்காது. எஃப்எஃப் டிரான்சிஷன் அப்படி இல்லைன்னா மெட்டல் சார்ஜ் ஸ்பெக்ட்ரா தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. யுரேனியம் டை ஆக்சைடு அண்ட் புளுட்டோனியம் டை ஆக்சைட்ஸ் ஆர் ஸ்டேபிள்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். சம் ஆஃப் ஆக்டினைட்ஸ் டு நாட் ஹேவ் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் சொல்றாங்க. எல்லா ஆக்டினைட்ஸ்க்குமே வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏவும் ஸ்டேட்மெண்ட் சியும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபார் யுரேனோசின் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் யுரேனியம் இஸ் +4. யுரேனியத்துடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். இட் ஹேஸ் சைக்ளோ ஆக்டா டெட்ராஈனைடு லிகேண்ட். இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா யுரேனோசின்ல 2 சைக்ளோ ஆக்டா டெட்ராஈனைடு லிகேண்ட் இருக்கும். இட் இஸ் a சாண்ட்விச் காம்பவுண்ட். அதனால மேல ஒரு ரிங்கும் கீழே ஒரு ரிங்கும் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் சி என்ன சொல்லுது? இட் இஸ் a பென்ட் சாண்ட்விச் காம்பவுண்ட் சொல்லுது. இது தவறு. இது வந்து லீனியர் சாண்ட்விச் காம்பவுண்டா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் டி என்ன சொல்லுதுன்னா இட் ஹாஸ் -2 சார்ஜ்னு சொல்லுது. ஆக்சுவலா இது வந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட். ஸோ இட் இஸ் அதுல சார்ஜஸ் இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏயும் பியும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து யுரேனோசின். யுரேனோசின்ல பாத்தீங்கன்னா இது ஒரு லீனியர் மாலிகூல். 2 சைக்ளோ ஆக்டா டெட்ராஈனைடு ரிங் வந்து பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ்டா இருக்கும். ஃபெரோசின் மாதிரியான சேம் ஸ்ட்ரக்சர் தான் இது. +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் யுரேனியத்துக்கு இருக்கும். இதுல வந்து சைக்ளோ ஆக்டா டெட்ராஈனைடு அயான் வந்து டயானயானா இருக்கும். அப்புறம் 2 ரிங்குமே வந்து பிளேன்லயே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யுரேனியம். Uranium dioxide disproportionates more easily than uranium dioxide 2+. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா யுரேனியம் டயோக்சைடு பிளஸ் வந்து ஈஸியா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆகும். டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரியாக்ஷனா என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் கொடுக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது, இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷனை வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரியாக்ஷன் சொல்லலாம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம பார்த்திருப்போம். அதுல என்ன அப்படின்னா 2 ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கும். ஒன்னு ப்ராடக்ட்ல ரெடியூஸ் ஆயிருக்கும், இன்னொன்னு ப்ராடக்ட்ல ஆக்சிடைஸ்ட் ஆயிருக்கும். பட் இங்க ஸ்டார்டிங் மெட்டீரியலே ஒன்னு தான். பட் ப்ராடக்ட் 2ஆ கிடைக்குது. 2 ப்ராடக்ட்ல ஒன்னு ரிடக்ஷன் ஆயிருக்கும், இன்னொன்னு ஆக்சிடைஸ் ஆயிருந்தா அந்த ரியாக்ஷன் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தென் யுரேனியம் ஆக்சைடு இஸ் இட்ஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சைட்ஸ் ஆஃப் யுரேனியம் சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் குவாண்டேஷன் நம்பர் ஆஃப் யுரேனியம் இன் டைஅக்வா டைநைட்ரோ டைநைட்ரைட்டோ யுரேனியம் டை ஆக்சைடு ஹெக்ஸாஹைட்ரைட் அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் குவாண்டேஷன் நம்பர் வந்து 6ன்னு சொல்றாங்க. இது தவறு. ஏன்னா 2 வாட்டர் மாலிகூல் வந்து 2 குவாண்டேஷன் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி நைட்ரைட்டோ ஒரு நைட்ரைட்டோ 2 பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ 4 பாண்டு. அப்புறம் 2 ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு சொல்லும்போது ஓவராலா 8 பாண்டு ஃபார்ம் ஆயிடும் யுரேனியத்தோட. ஸோ குவாண்டேஷன் நம்பர் வந்து 8ஆ இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் சி வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்.
ஸ்டேட்மெண்ட் டி யுரேனியம் டை ஆக்சைடு 2+ இஸ் லீனியர். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா யுரேனியம் டை ஆக்சைடு பிளஸ் வந்து pH 2 to 4ல தான் ஸ்டேபிளா இருக்கும். இது ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர், ரெடிலி டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆகும், சாலிட் ஸ்டேட்ல தான் ஸ்டேபிளா இருக்கும். அதே போல யுரேனியம் டை ஆக்சைடு 2+ பாத்தீங்கன்னா இதுவும் லீனியர், பட் போத் இன் சொல்யூஷன் அண்ட் சாலிட் ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. யுரேனைல் நைட்ரேட்டுடைய ஸ்ட்ரக்சர் கோஆர்டினேஷன் நம்பர் 8 நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. கோஆர்டினேஷன் நம்பர் 8க்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகூல் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, 2 நைட்ரேட் குரூப் வந்து 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓவராலா இதோட கோஆர்டினேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 8ஆ இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, pair of lanthanide ions which show significant deviation between the experimental and calculated magnetic moment considering contribution from the ground state only. என்ன கேக்குறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி லாந்தனைட் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லாந்தனைட் அயானுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டலுக்கும் அப்சோர்டுக்கும் இடையில டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய லாந்தனைடு பெயர் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் 4 பாத்தீங்கன்னா சமேரியம் 3+ அண்ட் இட்டர்பியம் 3+, சமேரியம் 3+ அண்ட் யூரோப்பியம் 3+. இந்த ஆப்ஷன் 4 பாத்தீங்கன்னா சமேரியம் 3+ அண்ட் யூரோப்பியம் 3+ இருக்குது. இந்த 2 லாந்தனைடு அயான்ஸ் தான் அப்சர்வ்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கும் கால்குலேட்டட் மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கும் இடையில நிறைய டிவியேஷன் இருக்கும் லாந்தனைடு அயான்ஸ்லயே. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாருங்க. magnetic moment mu is equal to g into root of j into j plus 1. இதுதான் வந்து magnetic moment கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா ஃபார் லாந்தனைட்ஸ். இதுல j வேல்யூ அப்படிங்கிறது வந்து f shell வந்து less than half-ல இருந்தா l minus s எடுத்துக்கலாம், more than half-ல இருந்தா l plus s எடுத்துக்கலாம். யூரேனியம் 3+ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4s சிஸ்டம் அது. அதுல s வேல்யூ பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஸ்பின் வேல்யூ வந்து 6 into 1/2 is equal to 3 வந்துரும். 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால j வந்து l minus s தான் எடுத்துக்கணும். l வேல்யூ பாத்தீங்கன்னா +3 +2 +1 6, அந்த பக்கம் -1 -2, ஸோ டோட்டலா -3. ஸோ +6 -3 போட்டீங்கன்னா 3 வந்துரும். ஸோ எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா எஸ் வேல்யூ ஆல்ரெடி 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 3 - 3 = 0 வந்துரும். இந்த வேல்யூவை நீங்க வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலால மியூல அப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் யூரோப்பியம் 3+ வந்து 0. ஆனா அப்சர்வ்டு வேல்யூ பாத்தீங்கன்னா 3.2 வரும். ஸோ அப்சர்வ்டு வேல்யூக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூக்கும் நிறைய டிவியேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமேரியம் 3+ 4f5 சிஸ்டம் இது. இதுல 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால 5 into 1/2 ஸ்பின் வந்து 2.5. j is equal to l minus s. 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால l minus s தான் எடுத்துக்கணும். l வேல்யூ பாத்தீங்கன்னா +3 +2 +1 6 +6 இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து -1. ஸோ +6 -1 பாத்தீங்கன்னா 5 வந்துரும். ஸோ l வேல்யூ வந்து 5. அதுல s கழிச்சோம்னா 5 - 2.5 is equal to 2.5 வருது. j ஓட வேல்யூ 2.5 வருது. இப்போ இதுக்கு g வேல்யூ கண்டுபிடிக்கணும். g வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா g க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ ஃபேக்டர் தான் இந்த g வேல்யூ. g க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா g is equal to 1 plus j into j plus 1 plus s into s plus 1 minus l into l plus 1 divided by 2j into j plus 1. இதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு l வேல்யூ தெரியும், s வேல்யூ தெரியும், j வேல்யூ தெரியும். ஸோ இந்த மூணையும் நம்ம அப்ளை பண்ணா நமக்கு வரக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா 0.29. ஸோ இந்த g வேல்யூ எடுத்து நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலால அப்ளை பண்றோம். அப்ப mu is equal to 0.29 into root of 2.5 into 2.5 plus 1 அப்படின்னு போட்டீங்கன்னா 0.85 வருது. ஸோ நமக்கு வந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 0.85. பட் ஆக்சுவலா வர வேண்டிய வேல்யூ பாத்தீங்கன்னா 1.5 வர வேண்டிய வேல்யூ. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அப்சர்வ்டு வேல்யூக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூக்கும் டீவியேஷன் இருக்குது. எந்த 2 லாந்தனைடு 3 அயான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியம் 3+ அண்ட் சமேரியம் 3+ மட்டும்தான் லாந்தனைடு குரூப்லயே டிவியேட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரைவேலன்ட் லாந்தனைடு அயான்ஸ்
ஐசோட்ரோபிக் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி இஸ் அப்படின்னு சொல்லி 4 லேந்தனைட் அயான் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஐசோட்ரோபிக் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியலுடைய மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி 3 ஆர்த்தோகோனல் ஆக்சிஸ் XYZ இந்த 3 ஆக்சிஸ்லயும் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோட்ரோபிக் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற 4 லேந்தனைட் அயான்ஸ்ல கடோலினியத்துக்கு மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா கடோலினியம் 3+ 4f7 கான்ஃபிகரேஷன் வருது. அது paramagnetic in nature and equal in all direction. அதோட magnetic susceptibility equal in all direction. So option 2 is the correct answer. Next question பாருங்க. The calculated and absorbed magnetic moments in Bohr magneton of aqua complex of lanthanoid ions are 0 and 3.5 respectively. The lanthanoid ion is என்ன கேக்குறாங்க? Calculated value calculated and absorbed magnetic moment value of aqua complex of lanthanoid ion வந்து 0 and 3.5 வருது. அந்த lanthanoid ion எதுன்னு கேக்குறாங்க. சோ நமக்கு தெரியும் lanthanoid ionsலயே magnetic susceptibility 0 வரக்கூடிய ஒரு lanthanoid ion அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியம் தான். லாஸ்ட் ஸ்லைட்ல கூட அந்த G வேல்யூ கண்டுபிடிச்சோம். யூரோப்பியத்துக்கு வந்து 0 வந்துச்சு. So answer வந்து 3. Next question பாருங்க. The metal iodide with metallic luster and high electrical conductivity is 4 metal iodide கொடுத்திருக்காங்க. sodium iodide, cadmium iodide, lanthanum iodide, bismuth iodide. இதுல lanthanum iodide தான் மெர்க்குரி மாதிரி நல்ல சில்வரா பிரைட்டா இருக்கும். ஹை மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு அயோடைடு. So option C தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question பாருங்க. The metallic radii are abnormally high for which of the following pairs? So metallic radii lanthanides-ல வந்து எந்த ரெண்டு மெட்டலுடைய ரேடியை வந்து abnormally high-ஆ இருக்குன்னு கேக்குறாங்க. அது யூரோப்பியம் அண்ட் இட்டர்பியம் ரெண்டு மட்டும் தான் abnormally high-ஆ இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியம் வந்து half filled-ஆ இருக்கும், இட்டர்பியம் வந்து fully filled-ஆ இருக்கும் F ஆர்பிட்டா. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which one of the following shows the highest solubility in hot concentrated aqueous sodium hydroxide? கொடுத்திருக்கிற 4 ஹைட்ராக்சைட்ஸ்ல எது வந்து நல்லா ஹாட் கண்டிஷன்ல சோடியம் ஹைட்ராக்சைட்ல கரையும்னு கேக்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். லுட்டீசியம் ஹைட்ராக்சைட்ஸ் தான் பாத்தீங்கன்னா 4f14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எஃப் ஷெல் வந்து கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்கும். ஸோ எஸ் எலக்ட்ரானும் டி எலக்ட்ரானும் வெளியே போனா கூட அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஈஸியா வந்து ஹைலி சால்யூபிள் ஆகும். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The least basic among the following is aluminum hydroxide, lanthanum hydroxide, cerium hydroxide, lutetium hydroxide. 4 ஹைட்ராக்சைடு கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்மாலஸ்ட் சைஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். ஸோ அலுமினியத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் 3 எலக்ட்ரான் அது இழந்துச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடும். ஸோ அது ஒரு வீக் பேஸா தான் செயல்பட முடியும். பட் லாந்தனம் பிக் சைஸா இருக்கும். ஈவன் ஆஃப்டர் டொனேட்டிங் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணா கூட அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ லாந்தனம் ஹைட்ராக்சைடு வில் பி a strong basic. ஸோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் 1. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The actual magnetic moment shows a large deviation from the spin only formula in the case of என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆக்சுவல் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் அப்சர்வ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டீவியேஷன் அதிகமா இருக்கக்கூடிய லாந்தனைட் எதுன்னு கேக்குறாங்க. லாந்தனம் சீரீஸ்ல சமேரியம் யூரேப்பியம் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ கால்குலேட்டட் அண்ட் அப்சர்வ்ட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இங்க சமேரியம் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following compounds shows a charge transfer band? லாந்தனைட்ஸை பொறுத்தவரையில FF டிரான்சிஷன் தான் கலருக்கு காரணம். சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரம் கொடுக்குது ஒரு சில கேசஸ். அந்த கேசஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, லிகாண்டுக்கு நல்ல ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இந்த ரெண்டு கேரக்டர் இருந்தா சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் இருந்தா கிடைக்கும். ஸோ கண்டிப்பா லாந்தனம் கொடுக்காது. மேங்கனீஸ் அண்ட் காப்பர் சல்பேட் அதுவும் கொடுக்காது. ஸோ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க கொடுக்கக்கூடியது சீரிக் அமோனியம் நைட்ரைட். ஏன்னா சீரியத்துல வந்து சீரியம் 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால அது வந்து சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா கொடுக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, மேட்ச் த fluorescence color given in column A with lanthanide ion given in column B. பொதுவாவே lanthanide ion கொடுத்தாலே அதோட கலர் நம்ம படிச்சிருப்போம், அதை மேட்ச் பண்ணிடுவோம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா fluorescence கலர் தான் கேட்டிருக்காங்க. lanthanide ion-னா இந்த lanthanide ions கரஸ்பாண்டிங் கலர் இருக்கும். samarium 3+, dysprosium 3+, holmium 3+ எல்லாம் yellow கலர். promethium 3+, europium 3+, terbium 3+, erbium 3+ எல்லாம் பிங்க் கலர். praseodymium 3+, thulium 3+ எல்லாம் கிரீன் கலர். நியோடினிமேத்துக்கு எல்லாம் வந்து லிலாக். மீதி எல்லாமே வந்து கலர்லெஸ் நம்ம படிச்சிருப்போம். பட் அவங்க என்ன கேக்குறாங்க, ஃப்ளூரசன் கலர் கேக்குறாங்க. ஃப்ளூரசன் கலர் பாத்தீங்கன்னா சமேரியத்துக்கு வந்து பிங்க், டெர்பியத்துக்கு வந்து கிரீன், யூரோப்பியத்துக்கு வந்து ரெட், துலியத்துக்கு வந்து ப்ளூ. சோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, மேட்ச் lanthanide ions in column 1 with their properties in column 2. lutetium, europium, cerium, terbium நாலு கொடுத்துக்கிறாங்க. lutetium பாத்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக்கா இருக்கும், +3 ஆக்சிடைஸ் ஸ்டேட்ல. சோ ஆப்ஷன் 3 கரெக்டா மேட்ச் ஆகும். யூரோப்பியம் பாத்தீங்கன்னா யூரோப்பியம் அயோடைடு வந்து மெட்டாலிக் லஸ்டர் உள்ள நேச்சர் இருக்குது. சோ கரெக்டான ஆப்ஷன் தான் அது. சீரியம் பாத்தீங்கன்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஆக்சிடைசிங் ஏஜென்டா யூஸ் ஆகும். சோ ஆப்ஷன் 1 கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுக்கு. டெர்பியம் பாத்தீங்கன்னா +3 ஆக்சிடைசிங் ஸ்டேட்ல பிங்க் கலர்ல இருக்கும். சோ இது கரெக்டாவே மேட்ச் ஆகுது. சோ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 தான் கரெக்டான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் பாருங்க, லாந்தனம் 3+ல வந்து 4f0 ஸ்டேட் இருக்கு. லுட்டிடியம் 3+ல வந்து 4f14 ஸ்டேட் இருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். லாந்தனம் சீரிஸ்ல +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல, மீதி எல்லாமே பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். cerium 4+ is the most strong oxidizing agent லாந்தனம் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையில. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சீரியம் நைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. bis triphenyl phosphine oxide tetra nitrito cerium 4+. From the following, first statement, its aqueous solution is yellow orange in color. cerium +3 ஸ்டேட்ல கலர்லெஸ், ஆனா +4 ஸ்டேட்ல aqueous சொல்யூஷன்ல இது வந்து கலரா இருக்கும். coordination number of cerium is 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய காம்ப்ளெக்ஸ்ல 4 நைட்ரைட்டோ குரூப் இருக்கு. சோ 4 into 2 is equal to 8. 2 triphenyl phosphine oxide இருக்கு. So 8 plus 2 is equal to 10. So 10ங்கிறது correct statement. Third statement, it shows metal to ligand charge transfer. cerium 4+ oxidation stateல இருந்தாலே ligand to metal charge transfer நடக்கும். Third statement பாருங்க, it shows metal to ligand charge transfer. cerium 4+ oxidation stateல இருந்துச்சுன்னா ligand to metal charge transfer spectrum கிடைக்கும். ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க, மெட்டல் டு லிகண்ட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் சொல்லிருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. சோ நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் இஸ் டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். இங்க வந்து சீரியம் 4+ ஆக்சிடைஸ் ஸ்டேட்ல இருக்குது. அப்போ 4f0 கான்ஃபிகரேஷன். சோ இது வந்து டயாமேக்னெட்டிக். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சோ 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which of the following statements are true for lanthanides? The absorbed magnetic moment of europium 3+ at room temperature is higher than that of the calculated from spin orbit coupling. நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம், யூரோப்பியம் 3+ and samarium 3+, இந்த ரெண்டுக்கும் தான் absorbed magnetic moment value, calculated magnetic moment value ரெண்டுமே deviation ஆகும். So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Then lanthanide oxides are predominantly acidic in nature அப்படி சொல்றாங்க. இது வந்து தவறு. lanthanide oxides வந்து predominantly பேசிக்கா தான் இருக்கும். Because lanthanide is bigger in size, so it gives more basic compounds. Then statement C பாத்தீங்கன்னா, the stability of samarium 2 is due to its half-filled subshell சொல்றாங்க. இது வந்து தவறு. Then lanthanide 3 ions can be separated by ion exchange chromatography. லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் இது எல்லாமே வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபில நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். சோ கரெக்ட் ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சீரியம் 12 ன்னு சொல்றாங்க. சோ 6 நைட்ரைட்டோ இருக்குது. சோ 6 into 12 இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட், இது வந்து பாராமேக்னெட்டிக் சொல்றாங்க.
சீரியம் 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குது. ஸோ 4f0 கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இது வந்து டயாமேக்னட்டிக்கா தான் இருக்கும், பேராமேக்னட்டிக்கா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. தென் இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்றாங்க. சீரியம் 4+ வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இந்த லாந்தனைட் சீரிஸ். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தென் ரியாக்ஷன் ஆஃப் ட்ரைபினைல் பாஸ்பீன் ஆக்சைடு with Z gives a complex having coordination number 10 for cerium சொல்றாங்க. ட்ரைபினைல் பாஸ்பீனோட சேர்ந்தா அது சீரியம் டெட்ரா நைட்ரோ பிஸ் ட்ரைபினைல் பாஸ்பீன் ஆக்சைடுங்கிற காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். ஸோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 10 தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A comparison of the valence electron configuration of the elements samarium and europium suggests that samarium is a better 1 electron reductant than europium. யூரோப்பியத்தை விட சமேரியம் வந்து ஒரு 1 எலக்ட்ரான் ரிடக்டண்டா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சமேரியத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 4f6 6s2. ஸோ ஒரு எலக்ட்ரான் அது வாங்கிச்சுன்னா ஈஸியா வந்து ஸ்டேபிள் ஆயிடும். அப்போ இதால நிச்சயமா எலக்ட்ரானை கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு நல்ல ரிடக்டண்டா ஆக்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சமேரியம் இஸ் a better 1 electron oxidant than europium. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா சமேரியம் வந்து பாத்தீங்கன்னா 4f6 6s2. ஸோ ஒரு எலக்ட்ரான் அது ஈஸியா வாங்கினா ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ கண்டிப்பா அது வந்து ஈஸியா வாங்கும் டு ஃபார்ம் அ ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ இது ஒரு பெட்டர் ஆக்சிடைசிங் ஏஜென்டா செயல்படும் கம்பேர் வித் யூரோப்பியம். யூரோப்பியத்தை பொறுத்தவரையில 4f5 6s2. ஸோ சமேரியம் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கும். ஃபெசில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +2 ஃபார் போத் த எலிமெண்ட்ஸ். காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 சொல்றாங்க, தவறு. லாந்தனைட்ஸ் உடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. போத் ஆஃப் தீஸ் டிஸ்ப்ளே சிமிலர் ரிடாக்ஸ் பிஹேவியர் சொல்றாங்க, இதுவும் தவறு. ஸோ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் லாந்தனைட் 3 அயான்: நியோடினியம் 3+, gadolinium 3+, dysprosium 3+. The magnetic moment closest to the spin only value for. So இந்த மூணு லாந்தனைட் அயான்ல எந்த லாந்தனைட் அயானுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ ஸ்பின் ஒன்லி ஃபார்முலால இருந்து கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூக்கு நியர்பையா இருக்குதுன்னு கேக்குறாங்க. இல்ல கடோலினியம் நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய +3 ஸ்டேட்ல அவுட்டர் எலக்ட்ரான் வந்து 4f7. சிம்பிள் ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா இதை போட்டோம் அப்படின்னா mu is equal to root of n into n plus 2 is equal to root of 7 into 7 plus 2 is equal to 7.934 magneton. ஆனா அப்சர்வ்ட் பாத்தீங்கன்னா 7.8. ஸோ நியர்பை வேல்யூ கடோலினுக்கு தான் வருது, மீதி ரெண்டுமே வந்து ரொம்ப டீவியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the ions europium 3+, gadolinium 3+, samarium 2+, and lutetium 3+. The observed and calculated magnetic moment values are closest for the pair. Observed value calculated magnetic moment value எந்த பேர்ல வந்து க்ளோசஸ்டா இருக்கும்னு கேக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். gadolinium 3+ and lutetium 3+ ரெண்டுமே பாத்தீங்கன்னா அப்சர்வ்ட் அண்ட் கால்குலேட்டட் வேல்யூ வந்து 0வா இருக்கும். உதாரணத்துக்கு லுட்டிட்டியத்துக்கு வந்து அப்சர்வ்ட் அண்ட் கால்குலேட்டட் ரெண்டுமே 0. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The pair of lanthanides with the highest third ionization energy. Highest third ionization energy எதுக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியம் அண்ட் யூட்டர்பியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியம் வந்து half filled configuration, யூட்டர்பியம் 3+ வந்து completely filled configuration. ஸோ அதனால தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The lanthanide ion having the highest partition coefficient between tri-n-butyl phosphate and concentrated HNO3 is. என்ன கேக்குறாங்க? ஹையஸ்ட் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய லாந்தனைட் அயான் எதுன்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா லுட்டீசியம் வந்து டியூ டு லார்ஜர் சைஸ் அது ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்சஸ் வந்து நல்லா சால்யூபிள் ஆகும். ஸோ அதனால அதோடைய பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 யுரேனியம் 4+,
uranium 6 plus is more stable than neodymium 6 plus. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, the valence electron in uranium are in 5f 6d and 7s orbital. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1, uranium 6 is more stable than neodymium 6. Statement 2, the valence electron in uranium are in 5f 6d and 7s orbital. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the coordination number and geometry of cerium in cerium hexanitrito 4 plus or respectively. So இதுல 6 nitrito group இருக்கு, 6 into 2 is equal to 12. So option 4 தான் கரெக்டான ஆன்சர். 12 and icosahedron அதான் அதோடைய ஷேப் இல்ல ஜியோமெட்ரி. Next question பாருங்க, among the following statement identify the correct ones for complexes of lanthanide 3 ion. Metal ligand bond is significantly ionic. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். Complexes rarely shows isomerism. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட். The coordination number is not more than 8. இது ஜெனரலான ஸ்டேட்மெண்ட். ஜெனரலாவே லாந்தனைட்ஸ் உடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட். பட் ரேர் கேசஸ் 8 கோஆர்டினேஷனுக்கு மேல நிறைய காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. The magnetic moments are not accounted even approximately by spin-only values for majority of lanthanides. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பின்-ஒன்லி வேல்யூல வரக்கூடிய வேல்யூ, ஸ்பின்-ஒன்லி வேல்யூல கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ அப்சர்வ்டு வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது லாந்தனைட்ஸ்க்கு ரொம்ப டீவியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் gadolinium is 4f7 5d1 6s2 whereas that of gadolinium 2 is. ஸோ gadolinium எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. gadolinium in 2 oxidation state என்ன ஃபார்முலான்னு கேட்குறாங்க. ஸோ 2 எலக்ட்ரான் வெளியே போகணும்னு சொல்லும் போது எஸ் எலக்ட்ரான் தான் இங்க வெளியே போகுமே ஒழிய டி எலக்ட்ரான் வெளியே போகாது. ஏன்னா ரொம்ப உள்ள இருக்கும். டி ஆர்பிட்டால்ஸ் வந்து ரொம்ப இன்டீரியரா இருக்கிறதுனால அதுல இருந்து எலக்ட்ரான் வெளியே போகாது. அவுட்டர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வெளியே போகும். ஸோ 4f7 5d1 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஆன்சர் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1, the size of zirconium and hafnium are similar. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியத்துடைய சைஸ் வந்து சிமிலர். ஆனா சிர்கோனியம் வந்து லாந்தனைட் சீரிஸ்ல வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the size of hafnium is affected by lanthanide contraction. ஸோ hafnium வந்து லாந்தனைட் சீரிஸ்ல வரதுனால இது வந்து எதால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 both are correct, but statement 2 is not correct explanation for statement 1. ஸோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, சிர்கோனியம் வந்து அட்டாமிக் நம்பர் 40. ஸோ 4d2 5s2 கான்ஃபிகரேஷன். பட் ஹாஃப்னியம் 72 4f14 5d2 6s2 கான்ஃபிகரேஷன். ஸோ ஹாஃப்னியத்துல வந்து 4f ஆர்பிட்டால் இருக்கும், சிர்கோனியத்துல இருக்காது. ஸோ லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் ஹாஃப்னியத்துல இருக்கும், சிர்கோனியத்துல இருக்காது. ஆனா டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் ஹாஃப்னியத்துடைய சைஸ் வந்து சுருங்கி சிர்கோனியத்தோட சைஸுக்கு ஈக்குவல் ஆயிடும். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால சோ ஆன்சர் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் யூரோப்பியம் 3+.
The position of sharp bands in UV visible spectra of its complexes depends heavily on the ligand environment. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பொதுவாகவே லேந்தனைட்ஸ் வந்து ஷார்ப் பேண்ட்ஸ் இல்லைன்னா ஷார்ப் சிக்னல் கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து லிகாண்ட் கிடையாது, லேந்தனைட்ஸ் மெட்டல் அயான்ஸ் தான் காரணம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பல் இஸ் 0F7. இது வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பல் நம்ம போட்டு பார்த்தோம்னா 0F7 வருது. The absorbed magnetic moment is due to populated higher J level. So higher J levelனால தான் இதோடைய magnetic moment வேல்யூ வந்து கூடுது. So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். At 2 Kelvin its magnetic moment approaches to 0. So டெம்பரேச்சர் குறைக்கும் போது இதோடைய magnetic moment வேல்யூ வந்து 0 ரீச் பண்ணுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். So ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதில் எஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4f6 யூரோப்பியம் 3+ல பார்த்தீங்கன்னா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4f6. ஸோ எஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6 × 1/2 = 3 வந்துடும். ஸோ 2s + 1 அப்படின்னா 2 × 3 + 1 = 7 மேலே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் சொல்றதுனால 6 - s தான் எடுத்துக்கணும். ஸோ எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா +3 +2 +1 0 -1 -2. ஸோ சம்ம பண்ணீங்கன்னா +3 வருது. ஸோ எல்லுக்கு 3 அப்படின்னா எஸ்ஸுக்கும் 3 அப்படின்னா 3 - 3 = 0 வந்துடும். ஸோ இதோடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பல் 0F7 வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் gadolinium இன் gadolinium chloride hexahydrate is. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஒன்லி 3 அப்படி இல்லைன்னா 9 அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதுல கோஆர்டினேஷன் நம்பர் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா 6 வாட்டர் மாலிகூல் அண்ட் 2 குளோரைட் அயான் மட்டும்தான் இதுல வந்து கம்பைன் ஆகும். கம்பைன் ஆகி இந்த கடவுளினத்தோட சேர்ந்து நமக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 8 தான் கொடுக்கும். இதே பேட்டர்ன்ல வரக்கூடிய எல்லா லேந்தனைட் காம்பவுண்ட்ஸுக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8 தான் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 is the correct answer. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு 25 கொஸ்டின்ஸ் ஓட நெக்ஸ்ட் வீக்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு 25 கொஸ்டின்ஸோட நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம். பாய் பாய்.